பொதுவாக நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக இது வந்து ரொம்ப எளிமையாக குணமாகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம கருதுகிற பல நோய்களில் வந்து குறிப்பாக மஞ்சள் காமாலையும் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக போகலாம், ஒரு நாட்டு மருத்துவத்தை பார்த்தா கூட சரியாயிடும், 2-3 நாள் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடிய நோய். ஆனால் அதுக்குன்னு ஒரு உலக அளவில் ஒரு தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. உலக மஞ்சள் காமாலை தினம், வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு தினம் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். அது நேற்று தான் நம்ம அதை கடைபிடித்தோம். அந்த தினம் கடைபிடிக்கிற அளவுக்கு அந்த நோயோட முக்கியத்துவம் என்ன, அந்த நோயில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது என்ன மாதிரியான வாழ்வியல் சிக்கலை உண்டாக்கும், இல்லை உயிருக்கே அது ஆபத்தாக முடியுமா, இந்த மாதிரியான தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட வந்து குடல் கல்லீரல் சிறப்பு நிபுணர் டாக்டர் சுகுமாரன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் டாக்டர். நிறைய நோய்களை வந்து நம்ம சில சமயத்தில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதை வந்து நம்ம எளிதாக குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, அதுவும் வந்து ஒரு நாட்டு வைத்தியத்திலே கூட சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பொதுவாக எண்ணக்கூடிய ஒரு நோய் தான் மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை என்ன அவ்வளோ பெரிய நோயா, அதுக்கு எதுக்கு ஒரு தினம் கடைபிடிக்கணும்? இல்லை, மஞ்சள் காமாலைன்னு தனி நோய் கிடையாது. அது வந்து கல்லீரல் பாதிப்புக்கான ஒரு அறிகுறி தான். நம்மளுக்கு உள்ள உடம்புல கல்லீரல் பாதிப்பாகுது, கல்லீரல் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு வெளியே காட்டுற அறிகுறி தான் மஞ்சள் காமாலை ஒழிய, மஞ்சள் காமாலை வந்தால் அது தனியாக அது ஒரு நோய் கிடையாது. அதுக்கு போயிட்டு நேரடியாக வந்து நாட்டு மருந்து எடுக்கிறதோ அது சரி கிடையாது. ஃபஸ்ட்டு மஞ்சள் காமாலை இருக்குது அப்படின்னா அது எதனால் வந்ததுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு அறிஞ்சு அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணால் தான் பிரச்சனை வந்து நம்ம தீர்க்க முடியும். இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, அந்த உலக லெவலில் WHO வந்து இப்போது உலக லெவல் வந்து கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஜூலை 28 அந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற வந்து உண்டு பண்ணுற கிருமிகள், அது வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னு சொல்லுவாங்க. அது லிவரை மட்டும் பாதிக்கிற வைரஸ். அதில் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, கல்லீரலில் மட்டும் பாதிக்கிற வைரஸ். அது ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி, ஹெப்படைட்டிஸ் இ. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து கல்லீரலில் மட்டும் பாதிக்கிற வைரஸுங்குது. வேறு எங்கேயும் பாதிப்பு வெளியே அது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போது நம்ம வந்து இந்த மழை காலத்தில் பல வர டெங்கு வைரஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரப்டைஃபஸ்ன வைரஸ், நுண்ணு கிருமினால் வர வைரஸ், இது மஞ்சள் காமாலை, இது எல்லாமே வந்து கல்லீரலை பாதிக்கும். எது கல்லீரலை பாதித்தாலும் மஞ்சள் காமாலை வரும். அது நம்ம தான் பொதுவான மஞ்சள் காமாலைன்னு வெளியே சொல்கிறது. மஞ்சள் காமாலையிலே அந்த வைரஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ, இந்த 2 வகையான வைரஸ் தான் வந்து தண்ணி மூலமாக பரவுற வைரஸ். அதுதான் வந்து தானாகவே குடிக்கிற நீர் மூலிமா, அதை வந்து இந்த கண்டாமினேட்டட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஒருடைய பாதிக்கப்பட்டவரோட மலம் கலந்த குடிநீர் நம்ம கொதிக்க வைக்காமல் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அது வந்து கல்லீரலை பாதிக்கும். அதோடைய பார்த்திங்கன்னா 99% வந்து தானாகவே ரிலீஃப் ஆயிரும். நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் சரி, நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் ரிலீஃப் ஆயிரும். இந்த மஞ்சள் காமாலை வந்து உலகம் முழுக்க இருக்க ஒரு நோயா, இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில்? உலகம் முழுக்க இருக்கிற நோய் அது. பொதுவாக அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து சுகாதாரம் குறைவாக இருக்கிற நாட்டில் காமனாக இருக்கிற ஒரு நோய், அதிகமாக இருக்கிற நோய். எப்போ எங்கே வந்து சுத்தமான குடிநீர் இல்லையோ அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அது. பொதுவாக இந்த கல்லீரலோட முக்கியமான பணி என்ன டாக்டர்? அந்த ஏன்னா மஞ்சள் காமாலைன்றது ஒரு அறிகுறி தான், அதாவது கல்லீரலில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. கல்லீரல் பொதுவாக உடம்புல என்ன மாதிரியான பணியை வந்து? கல்லீரல் வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புலேயே அதிக எடை கொண்ட பெரிய உறுப்பு. அதோட முக்கியமான பணி வந்து நம்மளோட உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவது. உட்கொள்ளும் உணவுலேருந்து நம்மளுக்கே அறியாமல் நிறைய டாக்ஸின்ஸ் பண்ணுவோம். பூச்சிக்கொல்லிகள் கலந்த உணவு, நிறைய டாக்ஸின்ஸ் உற்பத்தி ஆகும். அது எல்லாமே கல்லீரல் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி அதில் ப்யூரிஃபை பண்ணி அதை வந்து பைல் மூலமாக குடலில் கலந்து மோஷனில் யூரினில் வெளியேற்றுறது தான் அது கல்லீரலோட வேலை. எப்போ அது கல்லீரல் பாதிப்பாகுது, அதோடைய வேலையை சரியாக செய்ய முடியல, அந்த மாதிரி சமயத்தில் டாக்ஸின்ஸ் எல்லாமே பிளட்டில் தங்கிடும். அதே சமயத்தில் ஹீமோகுளோபின், நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின் வந்து உடையும் போது, அதாவது ஆர்பிசியோட ஆயுட்காலம் முடியும் போது அது ஹீமோகுளோபின் வந்து ஹீம்குளோபின்டாக உடையும். அந்த ஹீம்ன்றது தான் பிலிருபினாக மாறுது. அந்த பிலிருபின் தான் நம்மளுக்கு வந்து அந்த உடம்புக்கு மஞ்சள் தன்மை கொடுக்கக்கூடிய அந்த இது கொடுக்கக்கூடிய தாது பொருள்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிளட்டில் அதிகமாக சேரும் போது அதுதான் மஞ்சள் காமாலை வருது. எப்போ பிளட்டில் அதிகமாக சேரும்? கல்லீரல் சில வேலை செய்யலைன்னா, கல்லீரல் ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா அது வந்து பிலிருபினை வந்து மெட்டபாலைஸ் பண்ணி பைலில் வந்து அப்படியே வந்து குடலில் வந்து இது வெளியேறிடும். அது எப்போ வந்து அந்த பாதிக்குதோ அப்போ தான் காமாலை வரும். சரிங்க டாக்டர். ஒரு சில காமாலைகள் வருவதற்கு தடுப்பதற்கு கூட தடுப்பூசிகள் கூட இருக்குது, குழந்தைகளுக்கு கூட அந்த தடுப்பூசிகள். அது என்ன மாதிரியான ஹெப்படைட்டிஸ் அது தடுக்குது? ஹெப்படைட்டிஸ் பிக்கும் ஹெப்படைட்டிஸ் ஏக்கும் தடுப்பூசி இருக்கிறது. ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஜென்ரலாக எல்லா குழந்தைகளுக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தடுப்பூசி அட்டவணையிலே இருக்குது. சரியா? ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து ஆப்ஷனலாக இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து எப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இதுவும் போது ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் போட்டுக்கலாம். அதோட பலன் எவ்வளோ நாளுக்கு இருக்கும் டாக்டர்? இல்லை, ஹெப்படைட்டிஸ் பியோட வேக்சின் வந்து வாழ்நாள் முழுக்கவே இருக்கும். ஹெப்படைட்டிஸ் ஏ உடைய பலன்களும் ஒரு 5 வருடம் குறைந்தபட்சம் இருக்கும். சரிங்க டாக்டர்.
பொதுவாக இப்போ இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் காமாலை மாதிரியான அறிகுறிகள்லாம் என்னென்ன அறிகுறிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மஞ்சள் காமாலை நமக்கு இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஜுரம், உடல் சோர்வு, பசியின்மை இந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜுரம் விட்டு ஒரு 2 நாள் அது மாதிரி சமயத்தில் யூரின் லைட்டாக மஞ்சளாக போக ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே கண்ணு மஞ்சளாக மாறும். அது வந்து அதிகமாக இந்த பிலிருபின் அதிகமாக கண்ணில் மஞ்சள் தன்மை அதிகமாகிட்டே போகும். யூரினுடைய மஞ்சள் தன்மை அதிகமாகிட்டே போகும். அதுதான் அறிகுறியை நம்ம வந்து பார்த்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியறது அது. சரிங்க டாக்டர். இப்போ ஒரு நோயாளிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அவர் முதல்ல செய்ய வேண்டியது என்ன டாக்டர்? ஏன்னா ஒரு சில நோய்க்கு இப்போ நம்ம கால் கட்டினா போய் முதல்ல ஒரு மருத்துவரை பார்க்காம நிறைய பேர் உடனே போய் ஒரு நாட்டுக்கட்டு கட்டுறது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு அதிகபட்சமான ஒரு நோய் வந்து முறையான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்க நோயின்னு பார்த்தா மஞ்சள் காமாலை தான். கண்டிப்பாக பக்கத்துலேயே இல்லை தெரிஞ்ச இடத்துலையோ இங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலாம், இதுக்காக 100 மைல் 200 மைல் கூட போவாங்களே தவிர ஒரு சரியான சிகிச்சையை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயங்குறோம். என்ன தயக்கம் உங்களுக்கு இருக்குது டாக்டர்? ஏன் இப்போ நம்ம அதாவது மருந்து சாப்பிட்றதுனால என்ன ஆக போகுது? குணம் தான் ஆக போகுது. அதை நம்ம வந்து இப்படி தான் எடுத்துக்கணும்னு ஏன் நம்ம இல்லை, நினைக்கிறோம்? அது வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு தான் இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம். இந்த ஒவ்வொரு இடமும் விழிப்புணர்வு வந்து மக்களிடையே கொண்டு வரும். அது நம்ம மக்களிடையே அது இன்னும் சரியாக போய் சேரலை. இன்னுமே வந்து காமாலைன்னா நேராக என்னென்னு கூட டெஸ்ட் பண்ணாமல் நேராக வந்து போய் நாட்டு மருந்து எடுக்கிறது தான் இருக்குது. அது வந்து சரி வரதில்லை. எப்படின்னா வந்து என்ன வகையான வைரஸ் சொல்லிட்டு பார்க்கணும். நான் சொல்ல இல்லைங்களா, அந்த 5-6 வகையான வைரஸில் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வகை வைரஸ் வந்து உடம்புல 4 பட தங்கக்கூடிய வைரஸ். அது 4 பட வந்து கல்லீரலில் பாதித்து அது வந்து மரணத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கொஞ்ச நாள் அறிகுறி தெரியும், அப்புறம் அறிகுறி இல்லாமே கூட இருக்கு. அப்படி அறிகுறி இல்லாமே இருக்கும். அந்த கிரானிக் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா அறிகுறியாக தெரியாது. ஆனால் வைரஸ் வந்து உள்ள அதை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இது 2மே வந்து கல்லீரல் புற்றுநோய்க்கான முக்கியமான காரணி. ஆமாம், புற்றுநோய் உண்டாக்குறது முக்கியமான காரணி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சின்ற வைரஸ். அதை வந்து தான் நம்ம காமாலை ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது இருக்கான்னா ஃபஸ்ட் நம்ம டிடெக்ட் பண்ணணும். அது இருந்துச்சுன்னா அது முன்னெச்சரிக்கையாக நம்ம வைத்தியம் பண்ணாதான் அந்த காமாலையை வளர விடாமல் பார்த்துக்க முடியும். நம்ம அந்த வைரஸை வந்து உடம்புல தங்க விடாமல் பார்க்க முடியும். பிற்காலத்தில் புற்றுநோயை நம்ம தவிர்க்க முடியும். சரிங்க டாக்டர். இப்போ இந்த மாதிரியான வர நோயாளிகள் முதல்ல என்ன மாதிரியான பரிசோதனைகள் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும்? ஃபஸ்ட்டு மருத்துவர் அணுகி மருத்துவர் வந்து அவங்களுக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துட்டு அது மஞ்சள் காமாலை இருக்கான்னு அதில் வந்து உறுதிப்படுத்துவாங்க. அது வச்சு அப்புறம் வந்து வைரஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பிக்கும் சிக்கும் ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ சொன்னேன் இல்லைங்களா, அந்த வைரஸ் வந்துன்னா அது வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். அது தனியாக மருந்து கிடையாது. அதை நம்ம வந்து சிம்டம்ஸ் சரியாகிற வரைக்கும் லிவர் சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸ் கொடுக்கறது, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, ஐவி ஃப்ளூயிட்ஸு, அதுக்கான லிவருக்கான ட்ரக்ஸ் கொடுக்கறது. அதே ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி இருக்குதுன்னா அது வந்து இப்போ குறுகிய காலத்தில் வந்திருக்கா நீண்ட காலமாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது நீண்ட காலமாக இருக்குன்னா அதுக்கான வந்து வைரஸ் அளவை பார்த்து அதுக்கான மருந்து ஆரம்பிக்கணும். அதே வந்து குறுகிய காலத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம ஹெப்படைட்டிஸ் பி குறுகிய காலத்தில் பாதிப்பு இருக்குன்னா அதுக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டிவ் கேர் மட்டும்தான். அது நீண்ட நாள் போகுதான்னு மட்டும் ஒரு 6 மாதம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கணும். இது ஹெப்படைட்டிஸ் சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த குறுகிய காலமாக இருந்தாலும் சரி நீண்ட காலமாக இருந்தாலும் சரி அது வைரஸ் அளவு பொறுத்து நம்ம மாத்திரை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் அவங்க அதுக்கான சிகிச்சை எடுக்கிற மாதிரி வரும்? ஹெப்படைட்டிஸ் சிக்கான சிகிச்சை வந்து குறுகிய கால சிகிச்சை. இப்போ லிவர் பாதிப்பு இல்லைன்னா 3 மாதம், லிவர் பாதிப்பு இருந்தால் 6 மாதம். இது வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து சிகிச்சை வந்து நீண்ட கால சிகிச்சை. அது குறிப்பிட்ட காலம் கிடையாது. அது வந்து தொடர் சிகிச்சையாக தான் எடுக்கணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பியை வந்து தடுக்கலாம், அதுக்கு வேக்சின் இருக்குது. ஆனால் குணப்படுத்த முடியாது, அதுக்கான மருந்து தொடர்ந்து எடுக்க தான் செய்யணும். அதே ஹெப்படைட்டிஸ் சிக்கு வந்து தடுக்கிறதுக்கான வேக்சின் கிடையாது, ஆனால் அது குணப்படுத்துறதுக்கான மருந்து இருக்குது. இது 2 தான் இதோடைய சாராம்சம். சரிங்க டாக்டர். இப்போ வந்து வைரஸ் மட்டும்தான் இதுக்கு காரணியாக இருக்க முடியுமா டாக்டர் மஞ்சள் காமாலைக்கு? வேறு எதுவும் காரணியாக இருக்காது? வைரஸ் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி டாபிக் நம்ம வைரஸ் பற்றி டாபிக். ஆனால் அது இல்லாமல் முக்கியமான விஷயம் மது பழக்கம். மது பழக்கம் கல்லீரலை பாதிக்கிறது வைரஸோட அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பாதிப்பு வரும்போது மஞ்சள் காமாலை மாதிரி நமக்கு தெரியுமா? கண்டிப்பாக வரும். மஞ்சள் காமாலை வந்து எந்த வகையில் வந்தாலும் மஞ்சள் காமாலை வரும். கல்லீரலில் வேலை செய்யலைன்னா மஞ்சள் காமாலை வரும். கல்லீரலில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா முதல் அறிகுறியாக மஞ்சள் காமாலை. எப்படி நம்மளை வந்து ஒரு கிருமி தொற்று வருது, நம்ம சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இது ஒரு அறிகுறியோ இல்லையா, அது உள்ள கிருமி தொற்றுக்கான அறிகுறி. அதே மாதிரி மஞ்சள் காமாலைன்றது உள்ள வைரஸ் லிவர் பாதிப்புக்கான அறிகுறி. ஸோ அறிகுறியை நம்ம நோயாக எடுத்து வைத்தியம் பண்ணக்கூடாது. அறிகுறியை என்ன நோயினால் பாதிப்பாக இருக்குன்னு பார்த்து அது வைத்தியம் பண்ணணும். பொதுவாக இப்போ இந்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு இல்லை இந்த மாதிரியான சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்தணும்? முதல் விஷயம், கொதிக்க வைத்து ஆற வைத்த நீரை குடிக்க வேண்டும். உணவு வந்து வெளியே சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக சாப்பிட வேண்டும்.
அது வந்து சுத்தமானது இருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்தி சாப்பிட வேண்டும். மது பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான ஒரு பேலன்ஸான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் ஒரு சமயம் மஞ்சள் காமாலை அப்படின்றது வர ஆரம்பிச்சிச்சுன்னா, இப்போ இங்கேயுமே நம்ம ஊர் பகுதிகளிலுமே இந்த மாதிரியான வைரஸால பாதிப்புகள்லாம் வருது டாக்டர்? நம்ம பகுதிகளிலுமே இருக்கு நிறைய வருது. இந்த மழை காலத்தில் ஹெப்படைட்டிஸ் ஏ நிறைய பரவும். நம்ம ஊரில் பொறுத்தவரை ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து நிறைய இருக்குது. ஹெப்படைட்டிஸ் இ வந்து குறைவு தான். ஹெப்படைட்டிஸ் இ வந்து வட இந்தியாவில் அதிகம் இருக்கும். முன்னாடி அவங்க ஒரு அப்போ வேக்சின் இல்லையா டாக்டர்? இப்போ பாதிப்பு வருது. இப்போ வந்து வேக்சின் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வேக்சின் இருக்குது. அது வந்து ஆப்ஷனல் வேக்சினாக தான் இருக்குது. சரிங்க. இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து கட்டாய வேக்சின் இப்போது ஒரு குறுகிய ஒரு 8 to 9 10 வயசுக்குள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக போடப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் நம்ம இந்த மாதிரி போட அந்த ஹெப்படைட்டிஸ் பியே நம்ம வந்து தடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹெப்படைட்டிஸ் ஏ அது ஆப்ஷனல் வேக்சின். அது வந்து அந்த ட்ராவலர்ஸ்க்கு யார் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்க வந்து போட்டுட்டு போவாங்க. நம்ம ஆப்ஷனலாகவும் போட்டுக்கலாம். இப்போ எப்படின்னா ஹாஸ்டலுக்கு போகிறவங்க, ஒரு குழுவாக தங்குறவங்க, இப்போ மிலிட்ரி, போலீஸு, ஹாஸ்டல் போகிறவங்க, அவங்க எல்லாமே கூட போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து காமனாக பரவும். அது பொது சுகாதாரம் இல்லாமல் குறைவாக இருக்கிற இடத்துல அது எங்கெங்கெல்லாம் பொது சுகாதாரம் கழிவு வந்து குடிநீர் கலக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் அது பரவும். அது மழை காலத்தில் அது வந்து சகஜமாக பரவும். பொதுவாகவே மழை காலத்தில் இந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்க டாக்டர். முக்கியமாக இந்த ஹெப்படைட்டிஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர், அவங்க வந்து என்னென்ன சிகிச்சை முறைகளை இது மாதிரி தொடர்ச்சியாக எடுப்பதன் மூலமாக இதுக்கு அடுத்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்க முடியும்? ஒரு சமயம் எடுக்கலைன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? அதான் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இயை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டிவ் தெரப்பியே போதும். அதில் 1% தான் பர்மனன்ட் ஹெப்படைட்டிஸ்ன்ற தீவிரமான ஹெப்படைட்டிஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி போகும்போது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த அதிதீவிரமான ஹெப்படைட்டிஸ்ன்றது என்ன மாதிரி? அது பர்மனன்ட் ஹெப்படைட்டிஸ் லிவர் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ லிவர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அது வந்து இழந்துடும். அப்போ வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு போகும். அது உயிருக்கு ஆபத்தாகவும் போகலாம். அது 100ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இயில் நடக்கும். B1Cலையும் வந்துமே அது 4 பாடை தான் பிரச்சனை அதிகம் பண்ணும். க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் பி, அப்புறம் க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் சினால வர லிவர் பாதிப்பு, அதாவது சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்து நிறைய காமனாக இருக்குது. இந்த சிரோசிஸ் ஆஃப் கல்லீரல் சுருக்க நோய், அது சிரோசிஸ் சொல்லுவாங்க. கல்லீரல் சுருங்கிடும், தழும்பாயிரும். அதே 4 பட போகப்போ கல்லீரலில் கேன்சர் உண்டாகும். ஸோ இதனால் ஏற்படும் மரணங்கள் வந்து ரொம்ப அதிகம். நம்ம எப்படி டிவினால் வர மரணங்களுக்கும் இதுக்கும் சம அளவில் இருக்குது. இப்போ கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோய் எந்த அளவுக்கு குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்? குணப்படுத்துறது வந்து அதோட ஏர்லி டிடெக்ஷன் தான். நம்ம வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறோம். சைஸ் கம்மியாக இருக்குது, ஒரு லோபில் மட்டும் இருக்குதுன்னா நம்ம வந்து அது மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி பூர்ணமாக குணப்படுத்திடலாம். இல்லை சைஸ் பெருசாக இருக்குது, 2 லோபுக்கு மேலே போகுது, நிறைய கட்டிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான சிகிச்சை வந்து கீமோ எம்பாலிசம், அது மாதிரி கீமோ ரேடியேஷன் அது மாதிரி இருக்குது. அதுக்கு கட்டுப்படலை அப்படின்னா அது வந்து வெறும் பேலியேட்டிவ் தெரப்பி மாதிரி வாழ்நாளை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் மருந்து எடுத்துக்கலாம். இப்போ கல்லீரலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நீங்கள் சொல்கிறப்பல சில சமயம் மஞ்சள் காமாலை ரொம்ப முத்தி போகுதுன்னா அது வந்து லிவர் ஃபெயிலியருக்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம். நம்ம லிவர் ஃபெயிலியர் அதிகமாகும் போது அந்த காமாலையே அதிகமாகும். சரிங்க. இல்லை அதை திருப்பி நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர் அந்த கல்லீரலை? இல்லை அது என்ன மாதிரி? இல்லை, கல்லீரலுடைய தன்மை என்னென்னா அது வந்து தன்னை புதுப்பித்துக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து அதுக்கான ப்ராப்பராக கேர் கொடுத்தோம் அப்படின்னா கல்லீரல் வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கான நேரம் வந்து நம்ம கொடுக்கணும். அது வந்து 2 மாதம் 3 மாதமாக தான் ஆகணும். நம்ம மக்கள் வந்து பாதிப்பு வர வரைக்கும் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. நம்ம பாதிப்பு வந்தால் சீக்கிரம் சரியாகணும்னு பார்ப்பாங்க. அதில் நிறைய அவசரப்படுவாங்க. ஆனால் அது வந்து கல்லீரல் புதுப்பிக்கிறதுக்கான டைம் கொடுக்கணும். அதுக்கான நேரம். மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான அறிவுரைகளை கொடுப்பீங்க நோயாளி? இல்லை, தீவிர பிரச்சனை இருக்கிற சமயத்தில் மருத்துவமனையில் அனுமதித்து அதுக்கான வந்து நரம்பு மூலமாக கொடுக்கும் இன்ஜெக்ஷன்ஸும், அப்புறம் வந்து கல்லீரல் ரிகவரியை தூண்டுறதுக்கான மாத்திரையும் கொடுப்போம். கொஞ்சம் ரிகவரி ஆனதுக்கப்புறம் வீட்லேயே இருந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். முக்கியமாக ரெஸ்ட் எடுக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். அந்த சமயத்தில் உணவு வந்து சிம்பிள் டயட், அது வந்து எளிமையாக ஜீரணமானக்கூடிய உணவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்க டாக்டர். இப்போ ஒரு சமயம் இப்போ அந்த கல்லீரல் மாற்று பண்ண வேண்டிய அவசியம்லாம் வந்ததுன்னா அதில் என்ன மாதிரியான இப்போ முன்னேற்றங்கள்லாம் இருக்குது டாக்டர்? அது எப்படி பொதுவாக நடத்தும்? கல்லீரல் மாற்று அறுவை யாராவது தேவைப்படும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1% பர்மனன்ட் ஹெப்படைட்டிஸ் போகிறவங்களுக்கு, அப்புறம் வந்து நீண்ட நாள் அந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சினால் பாதித்து லிவர் சிரோசிஸ் போகிறவங்க, இல்லை அதனால் அப்படியே கேன்சர் போகிறவங்களுக்கு லிவர் வந்து மாற்றி வைக்கிறது தான் நிரந்தர தீர்வு. அது வந்து மாற்றி வைக்கிறதுக்கான இப்போது வந்து அட்வான்சஸ் நிறையாவே இருக்குது. இப்போ வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கடாவரிக் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 2 வகையான டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. லிவிங் டோனர் என்பது அந்த ரத்த சொந்த உள்ளவங்க, அதை வந்து ஒரே குரூப்பு பிளட் ரிலேட்டட் இருக்கவங்க கொடுக்குறது, அது வந்து லிவிங் டோனர். அது வந்து நம்ம வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது சொந்தத்தில் இருப்பாங்க, சேம் குரூப்பில் இருக்கும். ஒரு பகுதி தான் கொடுக்க போகிறாங்க, 3ல் ஒரு பகுதி தான் கொடுக்க போகிறாங்க.
அதுவும் அவங்களுக்கு வளர்ந்துடும், கொடுக்குறவங்களுக்கும் அது வளர்ந்துடும், வாங்குறவங்களுக்கும் மீதியும் அது வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரு வாய்ப்பு இருக்குது, யாருக்கும் நஷ்டம் கிடையாது, 2 பேருக்குமே லாபம் தான். அதே சமயத்தில் இந்த கேன்சர் சொன்னாலே அட்வான்ஸ் கேன்சர் போகிறவங்களுக்கு அவங்களுக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், அதுவும் பூர்ணமாக குணமடையலாம். சரிங்க. அதே மாதிரி இந்த ஒரு சமயம் இந்த புற்றுநோயாக மாறினுச்சுன்னா கூட அந்த சமயத்தில் நம்ம அதை முழுமையாக எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது ஏர்லி ஸ்டேஜஸில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க டாக்டர். இப்போ பொதுவாக மஞ்சள் காமாலை இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான நோயான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ல தான் தெரியுது இது மாதிரி இது வந்து ஒரு லிவர் ஃபெயிலியருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அந்த வைரஸ் வந்து இந்த கல்லீரலில் புற்றுநோய் உண்டாக்குவதற்கான காரணியாக கூட அமைஞ்சு இது புற்றுநோய்க்கும் கொண்டு போகும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நோயாளிகள் பொதுவாக இந்த மஞ்சள் காமாலை அப்படின்றத வரும் பொழுது முதல்ல அவங்க கவனித்து ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுவது எந்த அளவுக்கு அவசியமானது? மிகவும் அவசியம். அது வந்து மஞ்சள் காமாலை எடுத்து நேராக நாட்டு மருந்துக்கு போகாமல் ஃபஸ்ட்டு டாக்டரை அணுகி அவங்க பிளட் டெஸ்ட் செய்து என்ன வகையான காரணத்தினால காமாலை வந்திருக்கு அதுக்கான வைத்தியம் தான் பண்ணணும். சரியா? நிறைய பேர் இப்போவும் கூட வந்து அட்வான்ஸ்ட் லிவர் ஃபெயிலியரில் இருக்கவங்க கூட போய் நாட்டு மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன். நான் அவங்க முத்தி வரும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நாட்டு மருந்துன்றது வந்து பொதுவாக போய் எடுக்கிறது கூடாது. அது எதுக்கான காரணம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கான விழிப்புணர்வு நம்ம மக்கள் கண்டிப்பாக வேணும். அதாவது இப்போ ஒரு இதயமோ ஒரு மூளைக்கோ அந்த மாதிரியான உறுப்புகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு முக்கியத்துவம், அதாவது ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சிட்டே இருக்கு, அதை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால ஓரளவுக்கு அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்குது. ரொம்ப சிக்கலானது, நம்ம உடனே இதை வந்து அட்டன் பண்ணணும். ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் ஒரு டாக்டரை பார்க்கணும். ஒரு ஹார்ட்டில் இந்த இடத்துல ஏதாவது வலி இருந்ததுன்னா போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் அந்த கல்லீரல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது உடம்புல ரொம்ப தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இப்படி இதயம் எப்படி வேலை பார்க்குதோ அதே அளவுக்கு உடம்போட முக்கியமான கழிவுகளை நீக்கிறதுலையும் உடம்பை வந்து சமநிலையை பேணுவதுலையும் அதோட பணியும் தொடர்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த கல்லீரோட பாதிப்பு வரும்பொழுது தான் இந்த மஞ்சள் காமாலையாக வருது. ஆனால் அதில் அணுகிறதுல வந்து நமக்கு ஒரு சுணக்கம் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அதுதான், அது விழிப்புணர்வு வந்துச்சுன்னா அவங்க வந்து அது மாறிட வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த இரைப்பை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பணிகள் என்னென்னலாம் நடக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இந்த இரைப்பை வந்து நம்மளுடைய எடுக்கிற உணவு, அந்த உணவு வந்து செரிச்சு உடலுக்கு வந்து எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறது, அதுதான் வந்து குடல் அப்சார்ப்ஷன் எல்லாமே அதோட வேலை. கல்லீரல் வந்து அந்த குடல் என்ன பண்ணணும்னா எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். அது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். எது அப்சர்வ் பண்ண முடியுமோ அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் அதில் எது நம்மளுக்கு தேவை, எது நம்மளுக்கு டாக்ஸின், எது நம்மளுக்கு தேவையில்லைன்றது டிசைட் பண்ணி நம்மளுக்கு உடம்புக்கு அதுக்கு மேலும் குடலேருந்து வர எல்லா இதையும் லிவர் தாண்டி தான் எல்லா மற்ற உறுப்புக்கு போகும். ஸோ லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நச்சு எல்லாமே ஹார்ட்டுக்கு போய் அங்கேருந்து பம்ப் பண்ணி எல்லா உறுப்புக்கும் போகும். அப்போ தான் வந்து இந்த பாதிப்பு வர்றது. கல்லீரல் பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்? நீங்கள் சொன்னீங்க அதாவது இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் கல்லீரல் சுருங்கி போகிறது, அப்புறம் புற்றுநோய் வர்றது, இது இல்லாமல் வேறு என்னென்ன பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? முதல் காரணமே அது ஹெப்படைட்டிஸ். அது முக்கியமான காரணம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் ஹெப்படைட்டிஸ் ஆரம்பிக்கும். அந்த ஹெப்படைட்டிஸில் சில வகை வைரஸ்னால அது வந்து சிரோசிஸ் போகும். அது சிரோசிஸ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அது வந்து கல்லீரல் புற்றுநோயாக மாறும். அது இல்லாமல் வந்து கல்லீரலில் பாதிக்கிற நோயின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கே கல்லீரலில் ஆப்சிஸ் வரும். கல்லீரலில் பல வகையான கட்டிகள் வரலாம், புண் மாதிரி வந்துடும். இதை வந்து கிருமி தொட்டுனால கீழ் பிடிச்சி இதாகும். மற்ற உறுப்புனாலையும் கல்லீரல் பாதிப்பு ஆகலாம். கல்லீரல்ன்றது வந்து ஒரு மூளையோட பெரிய உறுப்பு, அதோட தாக்கம் உடல் எல்லா உறுப்பையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க டாக்டர். இப்போ பொதுவான ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பாக கல்லீரல் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளையும் பொறுத்த வரைக்கும் நம்ம சீரான ஒரு ஆரோக்கியத்தை பேணுவதற்கு என்னென்ன முயற்சிகள்லாம் தினந்தோறும் எடுக்கணும்? முக்கியமாக உணவு பழக்கம். உணவு பழக்கத்தில் வந்து ஆரோக்கியமான உணவு, நம்ம வந்து இந்த மசாலா உணவு, துரித உணவு, கொழுப்பு அதிகம் இருக்க உணவை தவிர்க்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சப்போ 8 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். உடல் எடையை பராமரிக்கணும். அதே சமயம் மது, புகையை தவிர்க்க வேண்டும். சரிங்க டாக்டர். இப்போ இந்த மஞ்சள் காமாலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரியவர்களுக்கு தான் அதிக பாதிப்பு உண்டாக்குமா, இல்லை சிறுவர்கள் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் இருக்கா டாக்டர்? இல்லை குழந்தைகளுக்கு வரும்பொழுது நம்ம எப்படி இதற்கான பராமரிப்பில் செலுத்தணும்? குழந்தைங்க சின்ன பசங்களுக்கு வரது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ, இந்த ஹெப்படைட்டிஸ் ஈனால வர வைரஸ் வந்து முக்கியமாக சின்ன குழந்தைங்களை நிறைய பாதிக்கும். தண்ணி மூலமாக அவங்க வந்து வெளியே சாப்பிட்றது, அந்த மாதிரி தண்ணி மூலமாக பரவது குழந்தைங்களை பாதிக்கிறது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ். அது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் வந்து சின்ன வயசில் அம்மாக்கிட்டேருந்து குழந்தைக்கு வரலாம். அது சின்ன வயசில் அதோடைய பாதிப்பு அவ்வளோவா தெரியாது.
அது வளர வளர தான் அதோட பாதிப்பு தெரியும். அது குழந்தை பிறந்தோடனே ஒரு வாட்டி அதை செக் பண்ணி பார்க்குறாங்கல்ல டாக்டர், அது என்ன காரணத்துக்கு அது? இல்லை, குழந்தை பிறந்து அது உடனே வந்து வர காமால வந்து ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய குழந்தை உள்ளார வந்து ஹீமோகுளோபின் வந்து ஃபீட்டல் ஹீமோகுளோபினாக இருக்கும். அது அடல்ட் ஹீமோகுளோபினாக மாறதுக்கான ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த ஹீமோகுளோபின் பண்ண சொன்னேன் இல்லையா, ஹீமோகுளோபின் உடையிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹீமோகுளோபின் நிறைய உடையும் போது அது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃபோட்டோதெரப்பி அந்த மாதிரி முறைய மூலம் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. சரிங்க டாக்டர். அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைக்கு வராது. அது ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இயல்பாக நடக்கிறதா? இயல்பாக நடக்கிறது, உடலியல் உடலில் நடக்கிற ஒரு மாற்றம். அதுக்கு அப்படியே வந்து சிசுவாக இருந்து குழந்தைய வெளியே வந்து அதோடைய சூழ்நிலைக்கு மாறும் போது இதுவும் நடக்கும். அப்போ அதனால வரும் பிரச்சனை. சரிங்க டாக்டர். இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பராமரிப்பில் முக்கியமாக என்னென்ன கவனம் செலுத்தணும்? நீங்கள் எந்த சமயத்தில் உடனே நம்ம மருத்துவர் அணுகணும்? இப்போ ஏதாவது இப்போ ஒரு ஆல்ரெடி நம்ம ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கோம், இருந்தாலும் நம்ம ஒரு சந்தேகம்னா எந்த சமயத்தில் சந்தேகம் வரணும் நம்ம மருத்துவரை கேட்கணும் டாக்டர்? முக்கியமாக வந்து இப்போ வர அந்த டெங்கு காய்ச்சல், அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் ஃபஸ்ட்டு ஜுரம் தான் ஆரம்பிக்கும். ஜுரம் ஆரம்பித்து அப்புறம் குழந்தை சுணக்கமாகிறது ஆரம்பிக்கும். அப்புறம் ஒன்றுக்கு மஞ்சளாக போக ஆரம்பிக்கும். அது லைட்டாக அந்த மாதிரி அறிகுறி தெரியும் போதே வந்து அது மருத்துவர் அணுகி அது வந்து அவங்க பரிசோதித்து அதுக்கான வைத்தியம் பெற வேண்டும். மருத்துவர் வந்து குழந்தைய பரிசோதிக்கும் போது வந்து காமால இருக்குன்னு அவரே கண்டிப்பாக பார்ப்பார். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான காரணிக்கான டெஸ்ட்டு என்னென்னு அதுக்கு மேற்கொண்டு பண்ணி பார்க்கலாம். சரிங்க டாக்டர். இவ்வளோ நேரம் குறிப்பாக நேற்று வந்து நம்ம உலக மஞ்சள் காமாலை தினமாக, அதாவது வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே ஆக கொண்டாடினோம். அந்த தினத்தோட அவசியம் என்ன, அதை கொண்டாடுவதோட முக்கியமான நோக்கம் என்ன, அது இன்னும் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோயாக இருக்குது, அதில் நம்ம எந்தளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து உங்களோட பேசுனது மூலமாக தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் எங்களோட கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான தகவல் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டது மிக்க நன்றி டாக்டர். நன்றி.